இந்த அத்தியாயம் பரீட்சித் மகாராஜருடைய கேள்விகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீமத் பாகவதமாக இருக்கட்டும், இல்லாட்டி இதில் எனக்கு எப்போ மீன்ஸ் நான் பேசுறது எனக்கு நான் பேசுறது எனக்கு இது வச்சுக்கோமா இது வச்சு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. எப்போ வருதுங்கிறாரு? ஹரே கிருஷ்ணா. என்ன சொன்னீங்கன்னா அங்கே போஸ்டர் ஸோ ஸ்ரீமத் பாகவதமாக இருக்கட்டும் அல்லது பகவத்கீதையாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னாக்கா, கேள்விகள் கேட்டு அதற்குண்டான பதிலை பெறுவது அப்படிங்கிறது தான் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா விதமான சாஸ்திரங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னாக்கா, கேள்விகள் கேட்கப்படும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பதில் ஒன்று என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய மனதில் ரொம்ப ஆழமாக பதிய நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கேட்குறோம், அந்த விஷயத்துக்கு உண்டான பதில் கிடைக்கும் பொழுது அது நம்முடைய மனதிலே பதியக்கூடிய தன்மை அதிகமாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேள்விகள் கேட்கும் பொழுது நம்மளிடத்துல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அல்லது நம்ம என்ன ஆர்வத்தில் இருக்கோம், நம்முடைய கேள்விகள் வந்து நம்மளுடைய மனோநிலை, இது எல்லாத்தையுமே வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் பொதுவாக. ஸோ இங்க பரீட்சித் மகாராஜர் சுகதேவ கோஸ்வாமி இடத்துல இந்த அத்தியாயம் முழுக்க படிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரே கேள்விகளாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடிதான் வந்து சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜருக்கு பிரம்மதேவர் நாரதருக்கு சொன்ன ருச்சிர லீலைகளை பற்றி சொல்லியிருப்பார். லீலைகளை வந்து சிருஷ்டி லீலை, ருச்சிர லீலைன்னு ரெண்டு விதமா பிரிக்கலாம். சிருஷ்டி லீலா அப்படின்னு சொன்னாக்கா, பகவான் வந்து இந்த பௌதிக உலகத்தை சிருஷ்டி செய்த லீலைகள், அதாவது இந்த பிரபஞ்சத்தை ஏற்படுத்தியதிலிருந்து அல்லது வெளிப்படுத்தியதிலிருந்து அதை பாதுகாத்து பராமரித்து அதுக்கப்புறம் மீண்டும் அதை அழிக்கிறது, இதெல்லாம் சிருஷ்டி லீலா அப்படின்னு சொல்லப்படுது. கிரியேஷன், மெயின்டெனன்ஸ், டிஸ்ட்ரக்ஷன். அப்ப இந்த சிருஷ்டி லீலை பல நேரங்கள்ல பக்தர்கள் இடத்துல அவ்வளோ வரவேற்பை கொடுத்தாரு. ஆனா சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி பார்த்து சொல்ற, இந்த சிருஷ்டி லீலை மற்றும் இந்த ருச்சிர லீலை இந்த இரண்டுமே கேட்டாலுமே அதை கேட்கக்கூடிய பக்தருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தமானது ஒரே மாதிரியானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய பொருளுரைகளை சொல்றாரு. எதனால அப்படின்னு சொன்னாக்கா, ரெண்டுமே பகவானுடைய செயல்பாடுகள். பகவானுடைய செயல்பாடுகள்ல இந்த சிருஷ்டி அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னாக்கா, இந்த சிருஷ்டியில பகவான் பந்தப்பட்ட ஜீவன்களுக்கு காட்டக்கூடிய கருணையை நாம பார்க்கலாம். பகவானுடைய அந்த தயாளு குணத்தை அவர் வந்து எந்த அளவுக்கு இந்த ஜீவன்கள் மேல கருணை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பகவானுடைய சக்தியையும் நாம இதுல பார்க்கலாம். பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்ற, இந்த உலகத்துல நம்ம காணக்கூடிய அபூர்வமான விஷயங்கள், இல்ல மிக சக்தி வாய்ந்த விஷயங்கள், இது எல்லாமே என்னுடைய ஒரு சின்ன அம்சத்தால ஏற்படுத்தப்பட்டது. என்ன பெருசா பேசிட்டு இதுக்கே வந்து நீ வந்து ரொம்ப பிரமிச்சு போயிடாத. இதெல்லாம்
ஒரு சின்ன அம்சத்தால ஃபிராக்ஷன் அந்த அளவுக்கு தான் என்னுடைய சக்தி வந்து இதுல வந்து போடப்பட்டிருக்கிறது. அந்த சக்தியை காட்ட சொல்லி அர்ஜுனன் கேட்டதுதான் கிருஷ்ணன் தன்னுடைய விராட் ரூபத்தை அர்ஜுனன் காண்பித்தார். அந்த ரூபத்தை பார்த்தே அர்ஜுனன் வந்து விலவிலத்து போயிட்டான். ஏன்னா அது எல்லா இடத்துலையும் பரவி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பகவானுடைய செயல்பாடுகள் பக்தர்களுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரியாக பகவானுடைய இந்த சிருஷ்டி லீலைகள், இந்த பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள், இதெல்லாம் நாம தெரிந்து கொள்ளும் பொழுது பகவானுடைய அந்த உயர்ந்த தன்மையை தெரிந்து நாம வந்து இயற்கையா பகவானுடைய தாசன் அப்படிங்கிற அந்த கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், அதாவது நம்முடைய உண்மையான ஸ்தானத்துல வந்து நாம நிலை பெறுறது வந்து ரொம்ப எளிமையாக்கப்படுகிறது. ஜீவேர சொருபகோய் கிருஷ்ணேர நித்யதாஸ், அந்த நிலைக்கு நாம ரொம்ப எளிமையா, ஏன்னா பகவானுடைய அற்புதமான தன்மை, அவருடைய சக்திகள், எப்படி அவர் வந்து இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றார். அவர் வந்து முதல்ல மகாவிஷ்ணுவாக தன்னை விஸ்தாரப்படுத்துகிறார். மகாவிஷ்ணுவாக வந்து அவர் வந்து பிரகிருதி அல்லது மாயாதேவியை வந்து தன்னுடைய கடைக்கண் பார்வையால பார்க்கிறார். அதன் மூலமா அந்த பிரகிருதி வந்து தன்னை விரிவாக்கம் அடைய செய்கிறது. அதுல இருந்து இந்த 23 தனிமங்கள் எல்லாம் ஒண்ணுல இருந்து எல்லாம் வெளிப்படுகிறது. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னாக்கா பல பிரபஞ்சங்களாக உருவாகின்றன. அதெல்லாம் என்ன சொல்றது, மகாவிஷ்ணுவால ஏற்படுத்தப்படுகிறது. ஆனாலும் அந்த பிரபஞ்சங்கள்லாம் வந்து செயலற்ற நிலையில தான் இருக்குது. அது செயல்பாடு எதுவுமே இல்லை. அதனால அதை செயல்படுத்துறதுக்காக மகாவிஷ்ணு அல்லது காரணத கஷாய விஷ்ணுன்னு சொல்லப்படக்கூடிய பகவான் தன்னை விஸ்தாரம் பண்றார். என்னவா, கர்ப்போத கஷாய விஷ்ணுவாக அப்படி தன்னை விஸ்தாரப்படுத்தி அவர் இந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளேயும் நுழைஞ்சி அந்த பிரபஞ்சத்துக்குள்ள பாதிய நீரால நிரப்பி அந்த நீர்ல வந்து அவர் சயனிக்கிறார். சோ அந்த நீருக்கு பேர் கர்ப்ப கடல் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால அந்த சம்கால் அதனால அதுல சயனித்து இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு பெயர் கர்ப்போதக சாய் விஷ்ணு. சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அவருடைய சயனத்துல அவருடைய நாபியில இருந்து ஒரு தாமரை மலர்கிறது. அந்த தாமரையில பிரம்மதேவர் தோன்றுகிறார். பிரம்மதேவருக்கு என்ன செய்யன்னு தெரியல. இதெல்லாம் வந்து நாம சில அத்தியாயங்களுக்கு முன்னாடி பார்த்திருப்போம். 2வது ஸ்கந்தத்தினுடைய 4, 5, 6, 7 அத்தியாயங்கள்ல அதை நாம பார்த்திருப்போம். அப்ப பிரம்மதேவர் தபஸ்யா செய்கிறார். அப்ப அவருக்கு இந்த சிருஷ்டி செய்யறதுக்கு உண்டான சக்தி அல்லது அந்த புத்தி கொடுக்கப்படுகிறது. அததான் அவர் வந்து தியானிக்கிறார். என்ன செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி. அப்ப அதுக்கப்புறமா பிரம்மதேவர் இந்த 2ஆம் தரப்பட்ட படைப்பை ஏற்படுத்துகிறார். ஏன்னா முதல் தர படைப்பு அல்லது பிரைமரி கிரியேஷன் அப்படிங்கிறது பகவானால ஏற்படுத்தப்பட்டது. என்ன அப்படின்னாக்க இந்த மூலக்கூறுகள் எல்லாத்தையுமே அவர் தான் ஏற்படுத்தினார். இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டது அவரால் தான். அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய லோகங்கள் வந்து அந்த தாமரையினுடைய தண்டுல வந்து ஏற்படுத்தப்பட்டதும் வந்து பகவானால் தான். இது நம்ம 3வது ஸ்கந்தத்துல பார்க்கலாம். பின்னாடி நீங்க வரும்பொழுது இன்னும் விலாவரியாக அதை படிப்பீங்க. இருந்தாலும் பகவானால ஏற்படுத்தப்பட்ட இந்த லோகங்களை நிரப்புறது பிரம்மாவால செய்யப்பட்டது. அதனால அவர் வந்து 2ஆம் தர படைப்பாளி. நம்ம படைப்புக்கு அதிபதி பிரம்மதேவர்னு புத்தகங்கள்ல எல்லாத்தையும் படிப்போம். ஆனாலும்
உண்மையான படைப்பாளி அப்படின்னு சொன்னா அதுவும் பகவான் தான். ஏன் அப்படின்னாக்கா எல்லா மூலப்பொருள்களையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர் தான். இதெல்லாத்தையும் கலந்து எப்படி செய்யணுங்கிற அந்த ஞானத்தையும் பிரம்மாவுக்கு கொடுத்தவரும் பகவான் தான். அதனால உண்மையான படைப்பாளி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுவும் பகவான் தான். ஸோ இப்படி இந்த சிருஷ்டியில பகவானுடைய லீலைகள் முழுக்க முழுக்க இருக்கிறது. அது அவருடைய சக்தியை பறைசாற்றுவதாக இருக்கிறது. ஸோ எப்படி பகவான் இந்த சிருஷ்டியை ஏற்படுத்துகிறார். இந்த லோகங்கள் ஏற்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா இந்த லோகங்கள்ல என்னென்ன வேறுபாடுகள்லாம் இருக்குது, எல்லாமே ஒண்ணு கிடையாது. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இந்த 14 லோகத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுலயும் என்ன அப்படின்னாக்கா நிறைய தாரதமியம், அதாவது வேறுபாடுகள் இருக்கிறது. நாம ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்றோம், சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னாக்கா அந்த சொர்க்க லோகங்கள் எப்படிப்பட்டது? இந்த லோகம் மாதிரி கிடையாது. அங்க துயரங்களுடைய தாக்கம் அல்லது அளவு ரொம்ப கம்மி. அதோட என்ன அப்படின்னாக்கா அங்க இருக்கக்கூடிய லோகத்துல நாம என்ஜாய் பண்றதுக்கு, இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சம் டிவோட்டி ரொம்ப அழகா அந்த சொர்க்கலோகத்தை வர்ணிச்சாங்க. எந்த சாஸ்திரத்துல இருந்து அதை வர்ணிச்சாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன அப்படின்னாக்கா அங்க நம்மலாம் ரோடு எப்படி பார்க்குறோம்? தார் ரோடு இல்ல சிமெண்ட் ரோடு, இன்னும் சில இடங்கள்ல பேவர் பிளாக்ல ரோடு போட்டிருக்காங்க. சில சின்ன சின்ன சந்தைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில இடத்துல இன்னும் மண் ரோடா தான் இருக்குது இல்ல. ஆனா சொர்க்கலோகத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா நவரத்ன கற்களால அந்த சாலைகள் விதிக்கப்பட்டிருக்கும். யோசித்து பாருங்க. அதுக்கப்புறம் அங்க ரொம்ப குளிர் தரக்கூடிய அல்லது ரொம்ப இதமாக இருக்கக்கூடிய நிழல் தரக்கூடிய மரங்கள் அந்த சாலையினுடைய ஓரத்துல இருக்கும். அங்க காற்று ரொம்ப தூய்மையானதா இருக்கும். எல்லாமே இங்க இருக்கிற மாதிரி 6 லேன் ரோடு இல்லாட்டினா 8 லேன் ரோடு, ஃபாஸ்ட் ட்ராக் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வெறும் சாலைகளை விவரித்தாலே நமக்கு இந்த மாதிரி அப்படின்னாக்கா அந்த ஒட்டுமொத்த சொர்க்கலோகங்கள்ல இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தான்ப்பா போயிருக்கணும் நம்ம. சார் இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நம்ம. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதுல பொல்யூஷன் வேற, இதுல அப்பப்ப வேற இன்ஜின் செஞ்சாதுங்கிறாங்க. இப்ப பெட்ரோல்ல இருந்து அடுத்து எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ்க்கு எல்லாம் மாறணும் அப்படிங்கிறாங்க. ஒரே பிரச்சனையா இருக்குது. அங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம இன்பம் அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அங்க ஜாஸ்தி. ஏன் அப்படின்னாக்கா நம்மளுடைய புண்ணிய கணக்குக்கு உண்டான அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம அங்க போயிருக்கிறதுனால அந்த புண்ணிய கணக்கு புண்ணியத்துக்கு உண்டான இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அபரிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறோம். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய காரணம். அப்ப இந்த லோகத்துல இருந்து அந்த லோகம் வேறுபட்டது அப்படிங்கிறது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நம்முடைய உள்ளுணர்வுலேயே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப என்ன, இந்த லோகத்துக்கும் அந்த லோகத்துக்கும் வேறுபாடு இருக்குது. சோ நாம இந்த லோகம் அப்படின்னு சொல்றது நம்ம சொல்றது இந்த பூமியை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த பூமி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா பூமண்டலத்துல ஒரு சின்ன தூசி. இது நாம ஸ்ரீமத் பாகவதனுடைய 5வது ஸ்கந்தத்துல படிப்போம். நாம இருக்கக்கூடிய பூமி இந்த பூமண்டலத்துல பூகோளம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுல ஒரு சின்ன தூசி. அதுவும் எங்க இருக்கு? மேருமலைக்கு தட்சிணை தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வருஷங்கள்ல கடைசி வருஷத்துல 9 பிரிவு இருக்கு. அதுல கடைசி பிரிவுல இருக்குது. அது தான். அப்ப இந்த படைப்புல நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது.
அண்ட் நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதியில மட்டும்தான் நாம பார்க்குற இந்த மாதிரி இருக்குது. மற்ற வருஷங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அது கிட்டத்தட்ட ஸ்வர்க்கம் மாதிரி இருக்கும். பௌம ஸ்வர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நீண்ட வாழ்நாள் காலம், அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதெல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு இணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு. சோ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு இந்த படைப்பில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதா இருக்குது. பரீட்சித் மகாராஜருக்கு வந்து இந்த படைப்புல என்னென்னலாம் விதவிதமா இருக்குது, ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள். இப்ப விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, சந்திரன்ல யாரும் வாழல, அங்க இருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அங்க வந்து இதுதான் இருக்குது, மக்கள்லாம் யாரும் இல்லை, நாங்க இறங்கி பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சாஸ்திரம் சொல்றது என்ன அப்படின்னாக்கா, எல்லா கிரகங்களையும் ஜீவன்கள் உயிர் வாழ்கின்றன. சர்வகதா அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார் இந்த ஆத்மாவை பற்றி சொல்றது. சர்வகதா அப்படின்னாக்கா எல்லா இடத்துலயும் அது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லி எல்லா நிலைகள்லையும் அது வந்து வாழ்கின்றது. நாம எப்படி வந்து இப்ப நிலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எப்படி மீன் வந்து நீர்ல வாழுது, அதே மாதிரி நெருப்புலயும் வாழக்கூடிய உயிர்வாளிகள் இருக்கிறார்கள். அப்படின்னா சூரிய கோள்லையும் உயிர்வாளிகள் இருக்கின்றார்கள். அதே மாதிரி சந்திரனும் ஒரு ஒளிரக்கூடிய ஒரு கோள் தான், அங்கேயும் உயிர்வாளிகள் இருக்கிறார்கள். அப்ப எல்லா இடத்துலையும் இந்த உயிர்வாளிகள் வாழும் பொழுது அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான தன்மையை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். சோ இதுதான் வந்து இன்றைய ஸ்லோகத்துல பரீட்சித் மகாராஜர் கேட்கக்கூடிய கேள்வி. அவருக்கு வந்து ஒரு ஆவல் இதெல்லாம் பற்றி தெரிந்து கொள்றதுல. சோ அந்த ஆவல் வெளிப்படுத்தணும் இல்லையா, அதுதான் வந்து இங்க பரீட்சித் மகாராஜர் செய்யறாரு. இந்த ருச்சிரலீலை வந்து பிரம்மதேவர் நாரதருக்கு சொல்றத எடுத்து சொல்லி பரீட்சித்துக்கு சுகதேவர் விளக்கம் சொன்னதும் அவருக்கு வந்து இன்னும் ரொம்ப ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அதனால இந்த 8வது அத்தியாயத்துல என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. சில நேரம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல கூட இல்ல சில நேரம் நம்மளுடைய பாரத கிளாஸ்ல சில பக்தர்கள் கடற்கடன்னு 2-3 கேள்வியை ரெடியா வச்சுட்டு இருப்பாங்க. பாரத கிளாஸ் முடிஞ்சதும் கை தூக்குவாங்க, கேளுங்க அப்படின்னு சொன்னவங்க அப்படியே வரிசையா 2-3 கேள்வியை சொல்லுவாங்க. அது அவங்க தெரிஞ்சுக்கிறதுல வைத்திருக்கக்கூடிய ஆர்வத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி கேள்வி கேட்கறதுலையும் எப்படி கேட்கறது அப்படிங்கிறது இருக்கு. நாம யாரிடத்துல கேட்கிறோம், அதை எப்படி கேட்கணும், இது எல்லாத்துக்குமே நமக்கு ஸ்ரீமத் பாகவதம் வந்து விளக்கம் கொடுக்கிறது. நம்ம பரீட்சித் மகாராஜர் கேட்கக்கூடிய கேள்வி, அதாவது 3வது ஸ்கந்தத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, விதுரர் மைத்ரேயர் இடத்துல கேள்வி கேட்பார். அப்ப மைத்ரேயர் இடத்துல வந்து அவர் அவ்வளோ ஒரு பணியோட கேள்விகளை கேட்பார். இங்கே நம்ம பார்க்கலாம், பரீட்சித் மகாராஜர் வந்து சுகதேவர் இடத்துல பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல எனக்கு வந்து இவ்வளவு கேள்விகள் இருக்குது, நீங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது, மகான், நீங்க பிரம்மதேவருக்கு நிகரானவர், அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா இந்த விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கடைசி 2-3 ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா சூத கோஸ்வாமி சொல்வார், பரீட்சித்துடைய இந்த கேள்விகளை கேட்ட சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மன்னனுக்கு பதில் அளிக்கிறதுக்கு தயாராகிறார். அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி இவருடைய கேள்விகளை பார்த்து. அதனால பரீட்சித் மகாராஜருக்கு பதில் சொல்றதுக்கு சுகதேவ கோஸ்வாமி தயாராகிறார் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம கேள்வி கேட்கும் பொழுது நம்ம யாரிடத்துல கேட்கிறோமோ அவருக்கு உரிய மரியாதை அளித்து நாம அவரிடத்துல வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட நாம அந்த கேள்விகளை எழுப்பணும். எனக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியும், இவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மனோநிலையை வந்து நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. இல்லை அப்படின்னாக்கா சவால் விடக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையை நம்ம வந்து வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளால
விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியாது. அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வந்து அதுல கிட்டத்தட்ட அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். சவால் உள்ள மாதிரி நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா நம்ம கற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா நமக்கு பிடிக்காத பதில் இல்ல முரண்பாடான பதில் சொன்னாங்க அப்படின்னாக்கா அவர் சொன்னது நம்மளுடைய மனதுக்குள்ள போகவே போகாது. அதெல்லாம் இப்படி தலைக்கு மேலதான் போயிட்டு இருக்கோம். அதனாலதான் ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம இந்த விஷயத்தையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எப்படி கேள்வி கேட்பது, இங்க பரீட்சித் மகாராஜருடைய இந்த கேள்வி அவருடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துறது. இங்க அவர் வந்து எல்லாத்தையும் பத்தி ஒரே ஸ்லோகத்திலே கேட்கிறார். என்ன கேட்கிறார்? பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள கோலங்கள், சொர்க்கத்தின் 4 திசைகள், ஆகாயம், அங்க இருக்கக்கூடிய கிரகங்கள், நட்சத்திரங்கள், மலைகள், நதிகள், கடல்கள் மற்றும் தீவுகள் ஆகியவையும் அவற்றின் வேறுபட்ட வாசிகளும் எவ்வாறு படைக்கப்படுகின்றன என்பதையும் தயவு செய்து விளக்கியவர்கள். இதெல்லாம் எப்படிதான் வந்து பகவானால சிருஷ்டி செய்யப்படுது, அது எல்லாத்தையும் எனக்கு தயவு செய்து சொல்லுங்கள். ஏன்னா பகவானை பற்றி தெரிந்து கொள்றதுல பக்தர்களுக்கு வந்து அலாதியான ஒரு ஆர்வம். ஸோ நாம பரீட்சித் மகாராஜர் பாகவதனுடைய ஆரம்பத்துல கேட்கறது பார்த்தோம் அப்படின்னாக்கா கிருஷ்ணரை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லிடுவார். அவருடைய விருப்பத்தை வந்து வெளிப்படுத்திடுவார். ஆனாலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பாகவதத்துல நம்ம 2வது ஸ்கந்தத்துல படைப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். 3வது ஸ்கந்தத்துல படைப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். 4வது ஸ்கந்தத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் 5வது ஸ்கந்தத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த வெவ்வேறு விதமான பிரபஞ்ச அமைப்புகளை பற்றி விளக்கப்பட்டிருக்கிறதையும் வெவ்வேறு விதமான லோகங்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கிறோம் நிறைய லீலைகள் வெளிப்படுத்தப்படுறத பார்க்கலாம். என்ன அஜாமில மோட்சம், அதுக்கப்புறம் கஜேந்திர மோட்சம், அதுக்கப்புறம் சமுத்திர மர்தன் லீலா, அதுல கூர்ம அவதாரம், மோகினி அவதாரம், அஜிதா, இப்படி பல அவதாரங்களை பற்றியும், அதுக்கப்புறம் 7வது ஸ்கந்தத்துல நர்சிங்க அவதாரம், இப்படி பகவானுடைய பல லீலைகள் பக்தர்களோட அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு விளக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அது வந்து 8வது 9வது ஸ்கந்தங்கள்ல ராம அவதாரம் 9வது ஸ்கந்தத்துல, அதுக்கப்புறம் ராமபிரானுடைய அந்த வம்சாவளியினர், அதுல இருந்து சூரிய வம்சத்துல இருந்து சந்திர வம்சத்துக்கு ஷிஃப்ட் ஆகி அதுல கிருஷ்ணரை பற்றி சொல்லிட்டு சுகதேவ கோஸ்வாமி விட்டுருவாரு. 9வது ஸ்கந்தத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒரு சில ஸ்லோகங்கள்ல கிருஷ்ணரை பற்றி சொல்லிட்டு விட்டுடுவாரு. ஆனா சுகதேவ கோஸ்வாமி என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா திரும்ப கேட்பாரு, இல்ல எனக்கு வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்ப நம்ம கேள்வி கேட்கறதுல என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம தெரிந்துக்க விரும்பக்கூடிய விஷயங்களையும் அதுல கேட்கலாம், நம்மளுடைய சந்தேகங்களையும் கேட்கலாம். நம்ம பார்க்கலாம் பரீட்சித் மகாராஜர் 6வது ஸ்கந்தத்தினுடைய தொடக்கத்துல கேள்வி கேட்பார். என்ன, ஐயோ நீங்க வந்து நரகலோகத்தெல்லாம் பற்றி விளக்கம் கொடுத்தீங்களே 5வது ஸ்கந்தத்துல, அதுல எல்லாம் போகாம இந்த உயிர்வாளிகள் தப்பிக்கிறதுக்கு என்னதான் வழி சொல்லப்பட்டிருக்குது? அதனாலதான் 6வது ஸ்கந்தத்துல சுகதேவ கோஸ்வாமி என்ன பண்ணுவார்னா அஜாமில மோட்சத்தை எடுத்து சொல்லுவார். என்ன அப்படின்னாக்கா ஒருத்தர் பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவானுடைய நாமத்தை உச்சரித்த மாத்திரத்திலேயே தெரிஞ்சோ தெரியாமலோ அபராதமின்றி ஒருத்தர் உச்சரிப்பார் அப்படின்னு சொன்னாக்க அவர் பகவானால பாதுகாக்கப்படுகிறார் அப்படிங்கிறத விளக்குறதுக்காக அஜாமில மோட்சத்தை சுகதேவ கோஸ்வாமி எடுத்து சொல்வார். ஸோ அப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த கேள்விகள் அது வந்து பரீட்சித் மகாராஜருடைய கருணையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மற்ற ஜீவர்கள் இடத்துல அவர் கொண்டிருந்த கருணை எப்படி அவங்க எல்லாம் வந்து விமோசனம் அடைவாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்படி நம்மளுடைய கேள்விகள்
நம்மளுடைய மனோநிலையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம நம்மளுடைய பணிவை வெளிப்படுத்தி பாகவதர்களிடத்துல கேள்விகளை எழுப்பினோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு பகவானை பற்றிய சங்கதிகள் நிச்சயமாக ரொம்ப அற்புதமாக எடுத்து சொல்லப்படும். ஏன் அப்படின்னாக்கா நம்முடைய இதயத்துல பகவான் இருக்கிறார், பேசுறவங்களுடைய இதயத்திலேயே பகவான் இருக்கிறார். சோ ஆன்மீக பரிமாற்றம் அல்லது டிரான்சாக்சன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஹார்ட் டு ஹார்ட். ஏன்னா ரெண்டு ஹார்ட்லயும் என்ன இருக்கு அப்படின்னாக்கா பகவான் பரமாத்மாவை உட்கார்ந்து இருக்காரு. கேட்கிறவருடைய மனோநிலை என்ன அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும். அதனால பேசுறவங்க அந்த விதத்துல பேசுவாங்க. பல நேரங்களில் நம்ம ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு போய் பாகவதத்துல உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பேசுறவங்க அந்த கேள்வியை கேட்காமலே கூட பல நேரங்கள்ல நம்ம விருப்பப்படுற டாபிக்ல நம்ம எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருக்கோம் அந்த விதங்கள்ல பேசுவாங்க. ஏன்னா இது ஹார்ட் டு ஹார்ட் டிரான்சாக்சன். ஆன்மீக விஷயங்கள்லாம் வெளிப்படையான இல்ல நம்ம அந்த உதகளவுல இருக்கக்கூடிய வார்த்தை பரிமாற்றங்கள் கிடையாது. இது ஆத்மார்த்தமான பரிமாற்றம். சோ நம்ம என்ன உண்மையிலே விருப்பப்படுறோம் அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும். அதனால பேசுறவர் மூலமாக அத பகவான் நமக்கு வெளிப்படுத்துவார். அதனாலதான் நாம பாகவதம் பேசக்கூடியவர்களை என்ன பண்றோம், மரியாதை கொடுக்கிறோம். எதனால அவங்க பகவானுடைய பிரதிநிதியாக இருந்து பகவானுடைய சங்கதிகளை எடுத்து சொல்பவர்களாக இருக்கின்றார்கள். சோ அதனால நாம அவர் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்திற்கு நாம மரியாதை கொடுக்க வேண்டும். சோ இந்த விதத்துல நாம என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய எல்லா தேவைகளையும் நாம கேள்விகள் கேட்பதன் மூலமாக ரொம்ப நல்ல விதத்துல பெற்றுக்கொள்ளலாம். இங்க சுகதேவ கோஸ்வாமி முதல்ல கொஞ்சம் பேசிட்டு நிப்பாட்டிடுவாரு. ஆனா பரீட்சித் மகாராஜர் நிறைய கேள்வி கேட்டு கேட்டு கேட்டுதான் என்ன அப்படின்னாக்கா நிறைய விஷயங்களை பெற்றிருப்பார். இது இந்த ஒட்டுமொத்த ஆகமத்திலையும் நம்ம பார்க்கலாம். சோ அதனால கேள்வி கேட்பது அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்பவே பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதே விதத்துல பரீட்சித் மகாராஜர் எப்படி கேள்வி கேட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுட்டு அந்த விதத்துல நாம கேள்விகள் எழுப்பணும் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப நாம அது நிறைய கற்றுக்கொள்ளணும். ஸோ இதுவும் அதே மாதிரியான ஒரு கேள்விதான். இதுல பரீட்சித் மகாராஜருடைய ஆர்வம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகே, ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கேட்கலாம். அவங்க ஆப்ரேட்டர் பண்ணாங்க. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், உங்கள் கருத்துக்கள் எதாவது இருந்தால் சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு நமக்கு சத்சங்கம் கொடுத்த ஜெயகோபிநாத் பிரபு அவர்களுக்கு நம்முடைய பிரார்த்தனையை சமர்ப்பிக்கிறோம். மேலும் நம்மளை இந்த மாதிரி உற்சாகப்படுத்தணும். அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக அவருடைய அனுகிரகம் வேண்டி நம்ம அடிக்கடி அவரை நம்ம சத்சங்கத்தில் இன்வைட் பண்ணலாம். அதுக்காக பிரார்த்தனை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. உங்கள் கேள்விகள் எல்லாம் இருந்தால் இப்போ நீங்கள் கேட்கலாம். சிஷிலையும் நமக்கு ஆர்வம் வர்றதுக்கு என்ன பண்றது? ஓகே, நாம அதை திரும்ப திரும்ப கேட்கலாம். நாம படிக்கும்போது நமக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னா கூட நாம அதை நல்லா படிச்ச பக்தர்களிடத்துல இருந்து நம்ம கேட்கலாம். லைக் 5வது ஸ்கந்தம்லாம் சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். ஆனா சில பக்தர்கள் அதை நல்லா ஆழமா படிச்சு அதை ரொம்ப அழகா விளக்கக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த மாதிரியான பக்தர்களிடத்துல இருந்து நாம அதை கேட்கும் பொழுது நமக்கும் அது புரிய ஆரம்பிக்கும்.
எதுவுமே நமக்கு புரியாது அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இது எல்லாமே வந்து பகவத் விஷயங்கள். ஆத்மாவிற்கு புரியக்கூடிய விஷயங்கள் தான். நம்முடைய இந்த ஜட குணங்கள் வந்து நம்மளை மூடி இருக்கிறதுனால தான் நம்மளால என்ன அப்படின்னாக்கா இந்த விஷயங்கள் புரியாத மாதிரி நமக்கு இருக்கு. ஆனா நம்ம பக்தியில முன்னேற்றம் அடைய அடைய என்னமோ அப்படின்னாக்கா நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே புரியாது. எனக்கும் அப்படிதான். ஆரம்பத்துல செகண்ட் கேண்டோ தேர்ட் கேண்டோ வந்து ஒரு தலை சுத்துற விஷயமா தான் இருந்தது. ஆனா நம்ம அதை நல்லா சொல்லக்கூடிய பக்தர்களுக்கு வந்து நம்ம அதை திரும்ப திரும்ப கேட்கும்போது, மேபி ஒரு தடவைக்கு 2 தடவையா கேட்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்கா கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் திரும்ப நாம படிக்கணும், திரும்ப ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கேட்கணும். அந்த மாதிரி விதத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஸோ இப்போ இந்த பக்தி வைபவ கோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அதில் இஸ்கான் பாகவத மகாவித்யாலயா அப்படின்னு ஒரு தான் அங்கே அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் நான். அங்கே பிரின்சிபலாக இருக்கக்கூடிய வேணுகோபால் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ரொம்ப எல்லாத்தையுமே தத்துவார்த்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ருச்சிர லீலைகளை விட அவர் இந்த சித்தாந்தம், சிருஷ்டி லீலா, அதில் இருக்கக்கூடிய சித்தாந்தம் இதை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால அதில் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கு. ஓ, பகவான் வந்து இவ்வளோ அற்புதமா எல்லாத்தையும் செய்யறாரா, அந்த விஷயம் நமக்கு பகவான் மேல பற்றுதல். நமக்கு பொதுவா என்ன அப்படின்னாக்கா பகவான் மேல பற்றுதல் இல்லாம அவர் செய்யக்கூடிய லீலைகள் இருக்கக்கூடிய பௌதிக தன்மைகள்ல தான் நமக்கு ஆரம்பத்துல ஆர்வம் ஏற்படுது. என்ன ராச நடனம், டான்ஸ் ஆடுறது, பெண்களோட டான்ஸ் ஆடுறது, அதனால நமக்கு பலருக்கு அதுல வந்து ஒரு ஆர்வம் ஏற்படும். இல்ல அப்படின்னாக்கா அவர் வந்து நம்மள என்ன சொல்றது சிரிக்க வைக்கிற மாதிரி, இல்லாட்டினா ஒரு குதூகலம் கொடுக்குற மாதிரி, நமக்கு குதூகலம் கொடுக்கக்கூடிய செயல்களா செய்யறதுனால இந்த ருச்சிர லீலைகள்ல நமக்கு வந்து ஆரம்பத்துல ஒரு பற்றுதல். அதே மாதிரி அவருடைய இந்த சிருஷ்டி லீலை, இது இந்த பந்தப்பட்ட ஜீவன்களுக்கு அவர் காட்டக்கூடிய கருணை அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுட்டு, அதுல அவருடைய சக்தி, அவருக்கு வந்து நிறைய சக்திகள் இருக்குது. அதுல ஒண்ணு இந்த மாயாசக்தி, அவருடைய பகிரங்க சக்தி. அந்த சக்தியை உபயோகப்படுத்தி எப்படி அவர் இந்த சிருஷ்டியை ஏற்படுத்தி இந்த ஜீவன்கள் எல்லாத்துக்கும் மீண்டும் அவருடைய லோகத்திற்கு, வைகுண்ட லோகத்திற்கு வர்றதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் அப்படிங்கறது தெரிஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பகவானிடத்துல என்ன அப்படின்னாக்கா ஒரு கவர்ச்சி இருக்கும். ஸோ இவ்வளவு செய்யற பகவான் அப்ப இந்த லீலைகள்ல எல்லாம் இன்னும் எவ்வளவு செய்வாரு. அது பிரத்யேகமா பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக. இந்த சிருஷ்டி லீலை வந்து ஒட்டு மொத்தமா பந்தப்பட்ட ஜீவன்களுக்கு, பகவான ஏத்துக்கிட்டாங்களோ இல்ல ஏத்துக்கிடலையோ எல்லா ஜீவன்களுக்கும் அது பொதுவானது. ஆனா இந்த ருச்சிர லீலைகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அவருடைய பக்தர்களை பாதுகாக்கிறதுக்காக, பரித்ராணாய சாதுனாம், அதுல வந்து அவர் இன்னும் ரொம்ப என்ன சொல்றது தன்னுடைய ஈடுபாட்டை காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதை வந்து உண்மையா ரசிப்போம். நம்ம இந்த விஷயங்களை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை ரொம்ப உண்மையா ரசிப்போம். பகவானுடைய அந்த தன்மையை வந்து நாம ரசிப்போம். இல்லை அப்படின்னாக்கா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா ஏன் பகவான் வந்து அதை செய்யல, ஏன் இதை செய்யல, நம்ம வாழ்க்கையில இடையில ஏதாவது ஒண்ணு நம்ம கொஞ்சம் இங்கிட்ட ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா சோ அதெல்லாம் கதை தான் போல தெரியுது, என் வாழ்க்கையில அப்படி செய்யலையே, சோ அந்த மாதிரி ஆயிடும். ஆனா பகவான் எவ்வளவு விலாவரியாக ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பக்தர்களிடத்துல இருந்து கேட்டு அதை நம்ம மனசுக்குள்ள கொண்டு போகும் பொழுது நமக்கு என்ன தெரியுது, பகவானுடைய இந்த ருச்சிர லீலைகளை நாம உண்மையா ரசிப்போம். அப்ப நாம ரசிக்கா அப்படிங்கிற நிலைக்கு. சோ இப்ப நமக்கு பிடிச்சிருக்குது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய பௌதீக என்ன சொல்றது நம்முடைய கண்ணோட்டத்துல அதுதான் நம்மளை கவரக்கூடியதா இருக்கு. எப்படி வந்து ஹரிநாம சங்கீதம் ரொம்ப அற்புதமானது, ஆனா என்ன நமக்கு அதுல பிடிச்சிருக்கு,
பாடுறவருடைய குரல், அதில் இருக்கக்கூடிய ராகம், ரைட், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த இசை, இல்ல நம்ம ஜிகி 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 ஜிகின கீர்த்தன் போச்சு அப்படின்னு சொன்னாக்கா எல்லாருக்கும் ரொம்ப ஜோரா இருக்கும், ஜோரா குதிப்போம், ரைட். ஸோ நம்ம எது முதல்ல கவர்ந்து அப்படின்னு சொன்னாக்கா அதுல இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தான். ஆனா அதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்கா பகவானுடைய நாமத்துல நாம மூழ்கிறதுக்கு உள்ள போகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பகவானை பற்றி முழுமையா தெரிந்து கொள்ளும் பொழுது, இன் டோட்டாலிட்டி முழுமையா நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது அப்ப நமக்கு அதுல ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு இந்த சிருஷ்டி லீலைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது ரொம்ப இன்னும் வசதியா இருக்கும். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் பாரதத்துல ஆரம்பத்துல இந்த சிருஷ்டி லீலைகள்லாம் சொல்லப்பட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு இந்த ருச்சிர லீலைகள்லாம் வந்து வருது. பெரும்பாலுமா பாத்தீங்க அப்படின்னாக்கா 6வது ஸ்கந்தத்துல இருந்துதான் வந்து நிறைய ருச்சிர லீலைகள் எடுத்திருக்கோம். அதுவும் தசம ஸ்கந்தத்துல முழுக்க முழுக்க கிருஷ்ணரை பத்தி ரொம்ப அற்புதமா இருக்கும். புரியுதா? ஸோ அதனால இதை நாம புரிஞ்சுக்க முயற்சி செய்து புரிஞ்சுட்டு அதோட நம்ம அடுத்த லீலைகளை பார்க்கணும். பிரபுபாதர் என்ன டெக்னிக் சொல்றாரு? ஓகே, எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சிருங்க, அப்படியே படிச்சுக்கிட்டே வாங்க. சில நேரம் புரியல, அவங்க பரவாயில்ல, தொடர்ச்சியா படிங்க. நம்ம ஒரு தடவை படிச்சு முடிச்சுட்டு 2வது தடவை படிக்க வரும்பொழுது என்ன அப்படின்னா நம்ம பக்தியில கொஞ்சம் முன்னேறி இருப்போம். அதனால அந்த நிலையில படிக்கும் பொழுது 2வது தடவை படிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் நான் அப்ப படிச்ச மாதிரியே ஞாபகமே இல்லையே. அது மூலமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய உணர்வு நிலையை நம்ம மேம்படுத்தணும் இல்லையா? அதனாலையும் சிலது நமக்கு அது புரியாத மாதிரி இருக்கும். ஆனா புரிய ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா ரொம்ப அதுவும் ரசனையாக இருக்கும். ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய்.